வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள பெய்ட்டி புயல் வரும் 17ஆம் தேதி ஆந்திராவில் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 15, 16 ஆகிய தேதிகளில் வங்கக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் வங்கக்கடல் பகுதியில் உருவான கஜா புயல் தமிழகத்தில் ஏற்படுத்திய எண்ணிப்பார்க்க இயலாத பாதிப்புகளை யாரும் மறந்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அதே வங்கக்கடல் பகுதியில் மீண்டும் ஒரு புயல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு டெய்டி என ஏற்கனவே பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது என தெரிவித்தார். இது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 930 கிலோமீட்டர் தொலைவிலும் மசூலிப்பட்டினத்தில் இருந்து சுமார் 1090 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். இப்புயல் வரும் 17ஆம் தேதி பிற்பகலில் ஆந்திராவில் உள்ள ஓங்கோல், காக்கிநாடா பகுதிகள் இடையே கரையை கடக்க வாய்ப்புண்டு எனவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் 15, 16 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் கணித்தார். இந்த இரு தேதிகளிலும் வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அவர் எச்சரித்தார். வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு 15, 16 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமல்லாது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த தரைக்காற்று வீசும் எனவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். இந்த டெய்டி புயல் தமிழகத்துக்குள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் அவர் கூறினார்.